சொந்தங்களே, திஸ் இஸ் பப்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது பட்டர் பீன்ஸ் கிரேவி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 1.5 தக்காளி, தேங்காய் பல் ஒரு 5 எடுத்திருக்கேன், அது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா. வாங்க பட்டர் பீன்ஸ் கிரேவி பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கரில் பட்டர் பீன்ஸை சேர்த்து பட்டர் பீன்ஸ் முங்குற அளவு மட்டும் தண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இப்போ லிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சோயா பீன்ஸ் கிரேவிக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். அதோட கசகசாவையும் சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பட்டர் பீன்ஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வாங்க தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு இதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க, அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டர் பீன்ஸில் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது கூட கொஞ்சோண்டு புதினாவை சேர்த்துக்கோங்க. மசாலா வதக்குனதோடு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு மசாலா நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் மசாலா தண்ணி கொதிச்சிருச்சு. இது கூட இப்போ நம்ம பட்டர் பீன்ஸை சேர்த்துடலாம். இப்போது பட்டர் பீன்ஸ் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பரான பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் சொந்தங்களே, ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் சுட சுட பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்க பபுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.